சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம் விஜயன். சமீபத்தில் டெல்லி தேர்தலுக்கு முன்பாக நீங்க டெல்லிக்கு பயணம் செஞ்சிருந்தீங்க. அங்க இருக்கிற மக்களோடெல்லாம் உரையாடி இருந்தப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொன்னீங்க. இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஒரு சிறிய எழுச்சி இருக்கு, ஆம் ஆத்மிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இதே போக்க பிரதிபலிக்குமா? நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் வெவ்வேறாக பார்த்து அணுகக்கூடிய அதே அப்படியே அந்த எண்ணப்போக்கை பிரதிபலிக்குமாங்கிற கேள்வி எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் பார்க்கும்போது நான் என்னுடைய தேர்தல் அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு சற்று இந்த தேர்தல் ஒரு எழுச்சியை தரும், கடந்த தேர்தலை காட்டிலும் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தெரியுது. அதே போல ஆம் ஆத்மிக்கு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகியிருக்கிறத சின்ன அளவில் பார்க்க முடியுது. ஆனால் இந்த சின்ன மாற்றம் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தத்தக்கது. எப்படி தேர்தலுக்கு முன்பாகவே அந்த முடிவுக்கு வந்திருந்தீங்க? இல்லை, அது மக்களோட நடத்தக்கூடிய பயணத்தில் வெளிப்படக்கூடியது தான். ஏன்னா பாஜக இதில் 45.5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சி 43.5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 பேருக்கும் இடையிலான வேறுபாடு அப்படிங்கிறது வெறும் ஒரு 2,10,000 ஓட்டுகள் வித்தியாசம் தான். இதை ஆம் ஆத்மி கட்சியோட வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சரிவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய சரிவு தான். ஏன் இது வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, இது ஒரு சரிவு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒன்றா இருந்ததா நம்ம கருத முடியாது. உங்களுக்கு நினைவூட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பலத்தையும் பாஜக பயன்படுத்திச்சு. நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்க, அமித்ஷா, எல்லா மத்திய அமைச்சர்கள், பிரதான அமைச்சர்களும் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. பாஜகவினுடைய முக்கியமான மாநில முதல்வர்கள் அவ்வளோ பேரும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய அகில இந்திய தேர்தலுடைய முஸ்லீமோடு தான் பாஜக இந்த தேர்தலை எதிர்கொண்டுச்சு. அதே போல் இந்த பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக தேர்தல் நாளன்று பிரதமர் மோடி மகா கும்ப மேளாவில் போய் குளித்தார். அது நாடு முழுக்க எல்லா தொலைக்காட்சிகள்லையும் செய்தியானதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அது ஒரு கூடுதல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் தன்னுடைய இந்துத்துவ வாக்குகள், அந்த வாக்குகள் தனக்கு கன்சால்டேட் ஆகி வரணுங்கிறதுலையும் பாஜக வேலை பண்ணாங்க. இதையும் கூட அன்றைய தினத்தில் நான் குறிப்பிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவு நான் டெல்லி நகரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதை கவனித்தேன். அன்றைய இரவு பல இடங்கள்லையும் ஜெய் ஸ்ரீராம் அப்படி பொறிக்கப்பட்ட காவி கொடிகளை சாலைகள் முழுக்க கட்டிட்டு இருந்தாங்க. அதே போல் அன்றைக்கு அதிகாலை செல்லும்போது கோயில்களில் புதிதாக ராமர் கொடி கட்டப்பட்டது. இது எல்லாமே எப்படின்னா, தன்னுடைய வாக்குகள் சிதறாமல் உள்ளார வர்றது. ஆம் ஆத்மி போன்ற ஒரு கட்சி அங்கே 2 பக்கத்துக்கு இடையில அது ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி, முஸ்லீம் வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியும் அது உறிஞ்சிக்குது. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய ஹிந்துத்துவ வாக்கு வங்கி, அதையும் அது உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. அது இந்த டெல்லி தேர்தலில் தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கிடுச்சு. அப்போ பாஜக இந்த முறை அது நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த டெல்லி தேர்தல் காலகட்டத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டது தெரியும். ஒன்று என்னன்னு சொன்னால், யமுனை பெரிய அளவில் மாசாயிருக்கு, யமுனை சுத்தப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஏதோ ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையை அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான துணி இருந்தாலும் கூட, உள்ளபடியாக அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி வேற அப்படிங்கிறத இந்த கள பயணத்தின் போது பார்த்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பூர்வாஞ்சலிஸ், அதாவது டெல்லிக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் வந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களை பூர்வாஞ்சலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட வாக்காளர்களில் 3இல் 1 பகுதி. கிட்டத்தட்ட மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 27 தொகுதிகளில் அவர்களுடைய செல்வாக்கு அதிகம். வேட்பாளர்கள் அவர்களை அறிவித்து விட்டு நாங்கள் தான் பூர்வாஞ்சலிஸ் பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த முறை உருவானுச்சு. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த யமுனை பிரச்சாரம். அங்கே இருக்கக்கூடிய கரைகளில் ஒரு 1000 படிக்கட்டுகளுக்கு மேலே நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் சாட் பூஜைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை பாஜக கொடுத்துருந்துச்சு. இந்த வாக்குறுதியின் வழி அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆட்சியில் கங்கையா இருக்கட்டும், இப்போ மகா கும்ப மேளா மாரியான ஒரு விஷயம் நடக்கிறது இருக்குல்ல, இந்துக்களுடைய பண்டிகைக்கு எங்களால் நதிகளை அவ்வளோ சுத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் யமுனையை நாசப்படுத்திட்டார், ஆம் ஆத்மி கட்சி நாசப்படுத்திடுச்சு,
இது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இப்படியெல்லாம் பிரச்சாரம் வந்து உள்ளார இருந்துச்சு. ஸோ யமுனை சுற்றுச்சூழல் பிரச்சனையா மாத்தல, அவங்க வேற ஒன்னா மாத்திட்டாங்க. யமுனை வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனையாவும் இருக்கு, இவங்க இந்துத்துவ பிரச்சனையாவும் இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு வந்து நுட்பமான தேர்தல் அணுகுமுறை இங்க கையாளப்பட்டுச்சு. அப்ப நீங்க வந்து பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பார்க்கணும்னா, மகா கும்பமேளாவில் தேர்தல் நாளன்று பிரதமர் மோடி வந்து இறங்கி குளிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க அதை யமுனையோடு பொருத்தி பார்க்கணும், சாட் பூஜையோட பொருத்தி பார்க்கணும், பூர்வாஞ்சலிஸோட பொருத்தி பார்க்கணும். டெல்லியினுடைய இன்றைய வாக்காளர்கள், ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 1/3 பூர்வாஞ்சலிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கணக்கோடு பொருத்தி பார்க்க வேண்டும், இந்த தேர்தல் வியூகத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப பாஜகவினுடைய இந்த தன்மையை அப்படியே பாருங்க, என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு பக்கம் ஒரு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார், உள்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார், மிக முக்கியமான மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காங்க, மாநில முதல்வர்கள் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காங்க. அப்புறம் தேர்தல் நாளன்று இப்படி ஒரு மகா கும்பமேளா போன்ற ஒரு குளியல் நடக்குது. அப்புறம் எல்லா கோயில்கள்லையும் அன்று ராமர் கொடி கட்டப்படுது, வீதிகளில் ஜெய் ஸ்ரீராம் கொடி கட்டப்படுது. எல்லாவற்றுக்கும் மேலே மத்திய பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரையில் வரி விதிவிலக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலினூடாக அறிவிக்கப்படுது. ஏனென்றால் டெல்லி போன்ற ஒரு மாநகரத்தில் அந்த சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய, குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினருடைய எண்ணிக்கை அதிகம். இது அவ்வளவும் சேர்ந்து இந்த பக்கம் நிற்கும்போது இந்த பக்கத்தில் ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறது நிற்குது. இந்த பந்தயத்தை வந்து இந்த பின்னணியோடு பார்க்கும்போது தான் வந்திருக்கக்கூடிய எண்கள் வெறும் 2,10,000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்படிங்கும்போது இதை பாஜகவினுடைய பெருவெற்றி என்றோ அல்லது ஆம் ஆத்மி கட்சியினுடைய பெரு வீழ்ச்சி என்றோ சொல்ல முடியாது. நிச்சயமாக பாஜக வென்றிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி ஒரு சரிவை சந்திருக்கிறது. ஆம் ஆத்மி வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, நீங்க முன்பே சொன்னது மாதிரி, அது இந்த முறை அதை ரொம்ப கால்குலேட்டிவா அதை உடைச்சிருக்காங்களா பாஜக? இப்ப நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பாஜகவினுடைய இந்த வெற்றியை எல்லாம் தாண்டி நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய காலை அவர்கள் முறித்திருக்கிறார்கள். அதுதான் இதுல முக்கியமான அம்சம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய பலம் என்ன, அது வந்து தன்னை எப்படி முன்வைச்சிருச்சு, அது உருவாக்கின கதையாடல் அப்படிங்கிறது ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகம், அது ஒரு பிம்பம். இன்னொரு பக்கம் எளிமை, நாங்கள் அடித்தட்டு மக்களினுடைய பிரதிநிதிகள். இந்த 2 பிம்பங்களினூடாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. ரொம்ப நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் எந்த முதல்வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அளவுக்கு மோடியை மூர்க்கமாக எதிர்த்தவர்கள் கிடையாது. அப்புறம் தனிப்பட்ட வகையில் இதை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, 2012 ஒரே காலகட்டத்தில் இவர்கள் இருவருடைய எழுச்சியும் தேசிய அரசியலில் நடக்குது. ஒரு பக்கம் இவர் வந்து பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் முகமாக நிறுத்தப்படுகிறார், இன்னொரு பக்கம் இவர் வந்து ஆம் ஆத்மி கட்சியை தொடங்குகிறார். இது உச்சகட்டத்தில் 2014 என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறார். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் எதிர் போட்டிங்கிற மாதிரி அன்னையிலேருந்து வடிவமைப்பதில் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப குறியாக இருந்தார். அவர் வந்து ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸையோ தன்னோட வச்சு பேசக்கூடிய ஒரு இடத்துலயே வச்சுக்க மாட்டார். நான் வந்து யாருக்கு எதிரி அப்படின்னா, நான் என்னுடைய போட்டி யார் அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடி, அப்படிதான் அவர் பேசிட்டு வந்தார். மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரத்தை வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு அவர் வாங்கினார். இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தளம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பிராமண பனியா அந்த தளம் இருக்குல்ல, அடித்தளம், அந்த அடித்தளத்திலிருந்து தான் இந்த கட்சியும் உருவெடுக்குது, பாஜக போலவே ஆம் ஆத்மி கட்சியும். அடுத்தது 2வது அம்சத்துல அதனுடைய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, நடுத்தர வர்க்கத்தை, உயர் நடுத்தர வர்க்கத்தினரை இது குறிவைக்குது. அதனுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க தான். ஆனால் அது பேசுவது என்னமோ அடித்தட்டு மக்களுடைய நலன் அப்படின்னு சொல்லி பேசினாலும். 3வது விஷயம், அது மோடியை குறிவைக்கிறதே தவிர இந்துத்துவத்தை குறிவைக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான அம்சம். அப்போ என்ன ஆகுதுன்னா, மோடியை குறிவச்சுக்கிட்டு இந்த வாக்காளர்கள் கையிலேயே அது கையை வச்சிருது, இந்த வாக்காளர்களையும் எடுத்துக்குது. அது காங்கிரஸை மட்டும் அரிச்சு உருவான கட்சி கிடையாது, பாஜகவையும் அரித்து உருவாகின கட்சி. அதனால தான் 27 ஆண்டுகளாக பாஜக வந்து டெல்லியில ஆட்சி அமைக்க போராடிட்டே இருக்குது. அப்ப இந்த பின்னணி எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்மை என்ன அப்படின்னு புரியும். இப்ப இந்த இடத்துல தான் துல்லியமான தாக்குதலை வந்து ஆம் ஆத்மி கட்சி மேல நிகழ்த்துறாங்க. என்ன பண்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த பிம்பத்தை 2 பாதையா ஒட்டைக்கிறாங்க. ஒண்ணு அவருடைய எளிமை, அது சின்ன பின்னமாகுது. ஒரு காலகட்டத்தில் முதல்வரோ அமைச்சர்களோ
அவர்கள் வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பங்களாவுக்காக, முதல்வருடைய பங்களாவுக்காக 40 கோடி ரூபாயை செலவிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டதுங்கிறது அவர் மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கியது. இரண்டாவது, அவர் ஒரு ஊழல் எதிர்ப்பு அப்படி போராளியாக தான் உருவாகி வந்தார். அவர் மேலே இந்த மதுபான கொள்முதல் அந்த பேரம் சம்பந்தமா உருவான குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி கட்சி மேல மட்டும் இல்லாமல், அதனுடைய முக்கிய தலைவர்கள் மேல மட்டும் இல்லாமல், உச்சகட்டமாக முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் மேலேயே சாற்றியது அப்படிங்கிறது அவருடைய ஊழல் எதிர்ப்பு பிம்பத்தின் மேல ஒரு விரிசல் விழ காரணமா இருந்துச்சு. இந்த இரண்டும் வந்து ஆம் ஆத்மியினுடைய மைய ஆயுதம் எதுவோ, அதனுடைய பேஸ் எதுவோ, அதுல விரிசல் விழ காரணமா இருந்துச்சு. அதை வந்து வெற்றிகரமா இவங்க செஞ்சுட்டாங்க, பாஜக செஞ்சுட்டாங்க. இந்த தேர்தல் முடிவு கூட எதை காட்டுது அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆட்சியை இழந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. மிக முக்கியமான அம்சம் அதனுடைய எதிர்காலம். சித்தாந்த அடிப்படையில் அது இன்னமே எதை வச்சு பயணிக்கும், அதனுடைய வாகனம்ங்கிறது ஒரு பக்கம் ஊழல் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் எளிமை. அந்த ரெண்டு இடத்துலையும் ஓட்ட விழுந்தாச்சு. இன்னைக்கு அதை மட்டுமே வச்சு நீங்க பயணிக்க முடியாது, நீங்க நல்லாட்சி மட்டுமே கொடுத்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு வேற ஒரு வாகனம் தேவைப்படுது. அந்த வாகனம்ங்கிறது சித்தாந்த ரீதியா என்ன, அந்த கேள்விதான் இன்றைக்கு ஆம் ஆத்மி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சவால். இப்போ நீங்க சொன்னது மாதிரி இப்போ ஒரு மக்கள் நல திட்டங்கள் அதுதான் ரொம்ப கல்வி, சுகாதாரம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு, அது மட்டுமே போதாது அப்படின்றதையும் சொல்றீங்க. இன்னொன்று முக்கியமா பார்க்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாநில அந்த தன்மை வேறன்றா இருந்தாலும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுல ஏதாவது ஒத்த தன்மைகள் இருக்கா, அதை எப்படி டீகோட் பண்ணி பார்க்க? ரெண்டுமே ரொம்ப ஒரு ஒன்னோட ஒன்று பொருத்தமுள்ள ஒரு விஷயம். அப்படிதான் நம்ம பொருத்தி பார்க்கணும். நல்ல திட்டங்களை கொடுத்தாலும் கூட, குறிப்பாக மக்கள் நல திட்டங்களை நிறைய கொடுத்தாலும் கூட, தோல்வியை தழுவுவது அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் நிகழவில்லை அப்படிங்கிறத நாம இங்க மறு நினைவுபடுத்திக்கணும். இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? இந்தியாவில் சமூக நல திட்டங்களை வந்து பிரமாதமா எக்ஸிக்யூட் பண்ண மாநிலங்களில் ஒன்று ஒடிசா. அந்த ஒடிசால பிஜு ஜனதா தளம் அதனுடைய நீண்ட நாள் முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள், அதே போல இந்த ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டார். இதற்கு முன்பு தமிழகத்தோடைய உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகவுக்கும் அப்படி ஒன்று இருக்கு. அதிமுக ஏன் வந்து தொடர் தோல்விகளை தழுவிட்டு இருக்குங்கிறத இன்னும் அது கண்கொண்டு பார்க்கல. அந்த இடத்துல என்னன்னா, திமுக அதிமுக ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு சொன்னா, சமூக நல திட்டங்கள் அப்படிங்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா திமுகவினுடைய உயரத்துக்கும் அதிமுகவினுடைய உயரத்துக்குமான இடைவெளி வந்து பாரதூரமாயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பொருத்தி பார்க்கிறது? இந்த இடம் பொருத்தி பார்ப்பது என்பது மிக முக்கியம். அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் தாங்கள் யாராக இருப்போம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு தான் வாக்காளர்கள் இன்று இடம் கொடுக்கிறார்கள். நீங்க வந்து நவீன் பட்நாயக் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் என்னன்னு சொன்னா பாஜகவை எதிர்த்து கட்சி நடத்தி கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் மோடியோட அவர் ஒரு நல்லுறவை பேணி கொண்டு பாஜகவோட அண்டர் கரண்ட்ல ஒரு உறவை பேணி கொண்டு இருந்துகிட்டு இருந்தார். இன்றைக்கு அவருடைய ஆட்சி அங்க காலி ஆயிடுச்சு. அவருடைய கட்சி பெரிய சவாலை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. ஆந்திராவில் இதே விஷயம்தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடந்தது. இப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாடிலேருந்தே இருக்கிறார். பாஜக அவருக்கு வெளியில இல்லை. பாஜகவை எதிர்த்தாலும் சரி, பாஜகவோட உடன்பட்டாலும் சரி, அந்த கட்சியை அவர்கள் வந்து இது இப்படி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பாஜகவோட கூட்டணியிலையும் போல, ஆனால் அண்டர் கரண்ட்ல அவருக்கு வந்து அதோட உறவு இருக்கிறதுங்கிறது எல்லாருமே வெளிப்படையா பேசுறாங்க. அப்ப இது போன்ற இடத்துல வந்து இந்த கட்சிகள் வந்து மக்கள் முன்னாடி வந்து தாங்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க பாஜகவினுடைய பாதையில போய் பங்கு போட முடியாது. அது ரொம்ப தெளிவா வந்து மகாராஷ்டிரா தேர்தலே உறுதியாயிடுச்சு. இப்ப அங்க சிவசேனை அடைந்த தோல்வி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒண்ணுதான், ஒரு இந்துத்துவா தான், ரெண்டு இந்துத்துவா இருக்க முடியாது. ஒரு இந்துத்துவா என்பது அது இந்திய தேசியவாதத்தோடு சேர்ந்துதான் பயணிக்க முடியும். ஒன்று இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். ஆமா, நீங்க மராத்தி தேசியவாதம் பேசிட்டு, மாநில பிராந்தியவாதம் பேசிட்டு, அப்புறம் இந்துத்துவால வந்து நாங்க வந்து பாஜகவோட பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் வந்து தயாரா இல்லை. இந்துத்துவாவுக்கான இடத்தை பாஜகவுக்கு மக்கள் கொடுத்துறாங்க. அப்ப அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அல்லது அதற்கு நேர் எதிரான போட்டியான அரசியல் இருக்கு இல்லையா, அதுல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற இடமும் ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நீங்க சொல்றது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மக்கள் நல திட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டும் நின்ற முடியாது. இந்தியாவிலேயே அதிகமாக மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திய
அல்லது இந்திய அரசியலில் டெல்லி மாடல் என்று ஒன்றை உருவாக்கிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய பட்ஜெட்டில் வந்து 40% கல்வி சுகாதாரத்துக்கு கொடுத்ததன் மூலமாக விளிம்பில் இருந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு விஷயத்தை அரசியலினுடைய மையத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய கட்சியினரும். இன்னைக்கு அவங்க வந்து அடைந்திருக்க தோல்வி அப்படிங்கிறது வந்து இதெல்லாமும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதே மக்கள் நலத்திட்டங்களை நீங்கள் 2100 ரூபா மாதம் பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, பாஜக 2500 ரூபா கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது இதே அவங்களும் கொடுத்துட்றாங்க. இதை விட அதிகமாக கொடுக்குற இடத்துல நான் ஓட்ட போட்டு போகிறேன், அவ்வளோதானே. அப்போ சித்தாந்த ரீதியாக நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனைக்கு வந்து தன்னுடைய அடையாளத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குதோ, அதே விஷயம்தான் இப்போ டெல்லியிலேருந்து நடக்கிறதும். ஆம் ஆத்மி கட்சி தன்னை வந்து புதுப்பிச்சுக்க வேண்டியிருக்கு. டெல்லி தேர்தலை நம்ம வைத்து டீகோட் பண்றப்ப 2 முக்கியமான விஷயம் இதனூடாக இருக்கு. அதை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இதுல என்ன ரோல் பண்ணுச்சு அப்படின்னு, காங்கிரஸால தான் ஆம் ஆத்மி விழுந்ததா அப்படின்ற ஒரு பக்கமா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் பேச வேண்டியிருக்கு. இன்னொன்று, இனி இந்தியா கூட்டணி என்னவாகும், என்ன ரோல் ஆம் ஆத்மிக்கு எல்லாம் இனி இருக்க போகுதுன்ற கேள்வியும் இருக்கு. இதை ஒட்டி அதை எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க? எனக்கு என்னவோ காங்கிரஸினுடைய செயல்பாடை பார்க்கும்போது, இப்போ இந்த டெல்லி தேர்தலில் பார்க்கும்போது காங்கிரஸை பார்க்கவே முடியல பல இடங்கள்ல. உள்ளபடியாக எனக்கு பார்க்கும்போது என்ன தோன்றுது அப்படின்னா, மக்களவை தேர்தலுக்கு பின்பு ராகுல் காந்திக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. மோடி வந்து தனியாக ஆட்சி அமைக்கலை, இதுவே நமக்கு வெற்றி தான், இதுவே அவருக்கு தோல்வி தான் அப்படின்னு ஒரு மனநிலை அவர்கிட்ட உருவாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதை வந்து அவர் வெளியிலையும் அப்படி மக்கள்கிட்ட அப்படி வெற்றிகரமாக பரப்பிட்டாங்க. மக்களவை தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்படவில்லை, அது வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாத இடத்துல தான் அமர்த்தப்பட்டுச்சு அப்படின்னாலும் கூட அதை மோடிக்கான தோல்வியாக எதிர்க்கட்சிகள் வந்து ப்ராபகண்டா பண்ணிட்டாங்க. தங்கள் அளவுலையும் அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் மக்கள்கிட்டையும் இது வந்து பாஜகவுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிக மோசமான ஒரு அம்சம். ஏன்னு கேட்டால், மக்கள் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியை ஒரு தவறுக்காக ஒரு முறை தான் தண்டிப்பது என்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அல்லது ஒரு முறை தண்டிக்கப்பட்டவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறதுக்கு இந்திய மக்கள் தவறுவதே இல்லை. அதனுடைய விளைவு மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா கூட்டணி இனி என்னவாகும்ன்றது பேசப்படுது இல்லை, நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி இந்தியா கூட்டணி எந்த திசையில போகும் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே டெல்லி தேர்தலை வந்து ஒரு பெரிய ஷாக்காக பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி தேர்தலில் அவர்கள் பலர் வந்து பங்கெடுக்கவும் செஞ்சாங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு பாஜக ஒவ்வொரு இடத்துலையும் பிச் பண்ணி வர்றதுங்கிறது மீண்டும் அது அடுத்த தேர்தலில் வந்து வலுவாக உட்கார்றதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து அது வெறுமனே ஒரு தேர்தலுக்கான ஏற்பாடாக இருக்கிற பட்சத்தில் பெரிய பலனை தராது. அது பாஜக என்கிறது ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸாக தான் அது நகர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் எதிரில் இருக்கிற ஆட்கள் எனக்கும் சித்தாந்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் எங்களுக்குள்ளார 1008 முரண்பாடுகளோடு அப்படியே டிராவல் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய எதிரியோ போட்டியாளரோ அவருடைய நிலைப்பாடுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்குன்னா, உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களையக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்தெடுக்கணும். அப்போ இந்தியா கூட்டணி ஏற்பாட்டு அளவில் ஒரு தேர்தலுக்காக உருவான கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளார ஒரு கலெக்டிவாக உருவாகணும். அந்த கலெக்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நாம் குறைச்சிக்க பார்க்கணும். நமக்கு இடையிலான பொது பண்பை நம்ம வளர்த்தெடுக்க பார்க்கணும். இது வழியாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கணும். இது வழியாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நம்ம பராமரிக்கணும். இந்தியா கூட்டணி சார்ந்து வந்து காங்கிரஸுக்கு பெரிய கற்பனையே இன்னும் உருவாகலை. நம்ம வந்து தேசிய முன்னணி உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து எடுத்துக்குவோம். விபி சிங் வந்து பிரதமர் முகமான் முன்னிறுத்தப்பட்டப்ப இங்கே அதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அன்றைய நிறுவனர் என்.டி. ராமராவ் இருந்தார். அப்போ இந்த மரபு வந்து அப்படியே வந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு உருவாகி இருக்கும்போது நீங்கள் அதற்கென்று ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நிதிஷ்குமார்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்களவை தேர்தல் முடிவே வேற ஒன்றா மாறி இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய நிலைமையே வேற இருந்திருக்கலாம். அந்த தவறை வந்து அதற்கு பின்பும் கூட காங்கிரஸ் திருத்தி கொள்ளவில்லை. காங்கிரஸாலும் அந்த தலைமையோ ஒருங்கிணைப்பையோ திறம்பட செயல்படுத்த முடியவில்லை. ஆகையால இந்தியா கூட்டணி இந்த தோல்விக்கு பிறகு தன்னை புனரமைத்து கொள்ள வேண்டிய, தங்களுக்குள்ளாரான வேறுபாடுகளை களைய வேண்டிய ஒரு தேவையை அடைஞ்சிருக்கு. அதை அவங்க செய்யணும் அப்படின்னு. மிக்க நன்றி திரு சம்பத். நன்றி.